நீங்கள் இணைந்திருப்பது பாதிபியன் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கப்படும் பாடசாலை செய்தி அறிக்கையுடன். செய்தி ஆசிரியர் அம்னாரிஃபாஸ். செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் மரியம் மர்சூம். விரிவான செய்திகளுக்குள் நுழையும் முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஒழுக்க விடயங்கள் தொடர்பாக அதிபரின் முக்கிய அறிவிப்பு. புதிய மாணவ தலைவர்களை தெரிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சைகள் விரைவில். மாணவ தலைவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்த பொறுப்புகளில் மாற்றம். நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கோட்டமட்ட மெய்வல்லுநர் விளையாட்டுப் போட்டிகள் தொடர்வன விரிவான செய்திகள். கடந்த 25ஆம் திகதி புதன்கிழமை அன்று நடைபெற்ற விசேட காலை ஆராதனை நிகழ்வின் போது அதிபரினால் ஒழுக்க விடயங்கள் தொடர்பாக மாணவர்களுக்கு பல அறிவுரைகள் வழங்கப்பட்டன. ஒழுக்க விடயங்களுக்கு முரணாக நடந்து கொண்ட மாணவர்களுக்கு தகுந்த நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதுடன் இனிவரும் காலங்களிலும் ஒழுக்கம் சார்ந்த விதிமுறைகளில் இருந்து மீறும் மாணவர்களுக்கான தக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் கூறினார். அத்தோடு தேசிய கீதம் மற்றும் பாடசாலை கீதத்திற்கு உரிய மரியாதையை வழங்கும் முகமாக முறையான ஒழுங்கில் நிற்றல் மற்றும் ஒழுங்கான முறையில் இசைத்தல் வேண்டுமென மாணவர்களுக்கு பாடசாலை நிர்வாகம் சார்பாக அதிபர் அவர்கள் அறிவுரை வழங்கினார். புதிய மாணவ தலைவர்கள் தெரிவிக்காக விண்ணப்பங்கள் பூர்த்தி செய்யப்பட்டு கடந்த 20ஆம் திகதி வெள்ளிக்கிழமை அன்று வகுப்பாசிரியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன. ஒப்படைத்த மாணவர்களுக்கான நேர்முக பரீட்சையானது எதிர்வரும் வாரங்களில் நடைபெறும் எனவும் விண்ணப்பித்த மாணவர்கள் நேர்முக பரீட்சைக்கு தயார் நிலையில் இருக்குமாறும் பாடசாலை ஒழுக்காற்றுக்குழு வேண்டிக் கொள்கிறது. மாணவ தலைவர்களுக்கு ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த பொறுப்புகளில் மாற்றங்கள் செய்யப்பட்டு புதிய பொறுப்புகள் இம்மாதம் 25ஆம் திகதி புதன்கிழமை அன்று மாணவ தலைவர்களுக்கான ஒன்றுகூடலின் போது வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. எனவே குறித்த மாணவ தலைவர்கள் தத்தமது பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்றுமாறு பாடசாலை ஒழுக்காற்றுக்குழு வேண்டிக் கொள்கின்றது. பாடசாலைகளுக்கு இடையிலான கோட்டமட்ட மெய்வல்லுநர் போட்டி நிகழ்ச்சிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் எமது பாடசாலையிலிருந்து நேற்றைய தினம் மாணவர்கள் கலந்து கொண்டதுடன் இன்றைய தினமும் மாணவர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர். இப்போட்டிகள் ரிவிசன மத்திய கல்லூரியில் நடைபெற்று வருகின்றது. எனவே அவர்கள் சிறந்த வெற்றியினை ஈட்ட வேண்டும் என பாடசாலை நிர்வாகம் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. இத்துடன் இவ்வார செய்தி அறிக்கை யாவும் நிறைவடைகின்றது. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தி அறிக்கையை எதிர்பாருங்கள். வசலாம்.